உன் மனைவியாகிய சாராள் எங்கே? உள்ள இருக்கிறார். உன் மனைவி அவள் கர்ப்பமாக போறா. ஆண்டவருடைய அந்த மிகப்பெரிய வல்லமையினால ஈசாக்கு என்கிறதான ஒரு சந்ததி பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சாராளுக்கு ஏத்துக்கிறவே முடியல. சூழ்நிலைகள் சில நேரங்கள வார்த்தைகளை ஏத்துக்கிறவே செய்யாது. நான் சொல்றேன், சூழ்நிலைகளை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை பெருசு. சூழ்நிலைகள் வார்த்தைகளை அக்செப்ட் பண்ணிக்கிறவே செய்யாது. ஆனால் வார்த்தை மிகவும் வல்லமை உள்ளது. சாராள் என்ன பண்றானா, தன்னுடைய பலவீனத்தை வைத்து கடவுளுடைய வார்த்தையை பார்க்கிறான். தன்னுடைய பலவீனம் என்ன? தான் வயது சென்றவன், தன்னுடைய உடல் ஒத்துக்கிறாது, தன் கணவனுடைய உடல் ஒத்துக்கிறாது. இது நேச்சர். ஆனா அவன் சொல்றான், சார் நேச்சரை பத்தி நான் பேச வரல, உங்களை பத்தி நான் பேச வரல, என் ஆண்டவருடைய செயல்பாடுகளை பத்தி நான் பேச வந்திருக்கேன். புரியுதா சொல்றது? நான் ஆபிரகாம் உனக்கு இருக்கிற குறைகளையும் சாரால் உனக்கு இருக்க குறைகளையும் பத்தி கேட்டுட்டு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ண நான் வரல. நான் கடவுள் என்ன சொன்னாரோ அதை சொல்லுவதற்காக நான் வந்திருக்கிறோம். சார் எங்களுக்கு பலவீனமா இருக்கிறோம், இல்ல அவர் பலனா இருக்கிறார். நான் கடனா இருக்கிறேன், அவர் ஐஸ்வர்யவானா இருக்கிறார். நான் சண்டைப்பட்டு இருக்கிறேன், அவர் சமாதானமா இருக்கிறார். நான் பயமா இருக்கிறேன், இல்ல அவர் தைரியமுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. சாராள்கிட்ட உன் பலவீனத்தை பற்றி கேட்பதற்கு நாங்கள் வரவில்லை, உன் வாழ்க்கையில் பலன் உண்டாகக்கூடியதான காரியத்தை செய்ய தேவனை பற்றி நான் என்ன பண்றேன் சொல்ல வந்திருக்கேன். சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை. தேவனால் ஒரு காரியம் செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டே இருக்கிறேன், ஆனால் தேவனால் எல்லாம் செய்ய முடியும்.